படிப்பில் மந்தமான பசங்க கூட சென்டம் எடுக்கலாம். கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்க தேவையே இல்லை. செலவும் மிச்சம். படிப்பில் சில பசங்க டாப்பில் இருப்பாங்க. சில பசங்களுக்கு என்னதான் படித்தாலும் மனப்பாடமாகாது. ஆனால் நன்றாக கவனித்து பார்த்தால் தெரியும், படிப்பில் முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவன் எப்பொழுதும் படித்து கொண்டே இருக்க மாட்டார்கள். அது எப்படி தெரியுமா? அதற்கான காரணத்தை பற்றி பார்ப்போம். மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவது புத்தகங்களை அதிகமாக படிப்பதாலோ இரவு முழுவதும் விழித்திருந்து மனப்பாடம் செய்வதாலோ மட்டும் நடைபெறுவதில்லை. படிக்கும் சூழல், உடல் ஆரோக்கியம், மன அமைதி ஆகிய மூன்றும் ஒரே நேரத்தில் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால்தான் அவர்கள் முழுமையான வெற்றியை பெற முடியும். பல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த பள்ளி, தனியார் டியூஷன், நூல்கள் என்ற ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள். ஆனால் குழந்தைகளின் மனநிலையை புரிந்து அவர்களை ஊக்கப்படுத்துவதுதான் உண்மையான வெற்றியின் அடிப்படை. படிக்கும் இடம் என்பது குழந்தைகளின் கவன சேர்க்கைக்கு மிக முக்கியமானது. சத்தமில்லாத அறை, போதிய ஒளி, சீரான காற்றோட்டம் ஆகியவை இருந்தால் குழந்தைகள் படிக்கும் ஆர்வமும் மன ஒருமைப்பாடும் அதிகரிக்கும். சில நேரங்களில் பெற்றோர்கள் தொலைக்காட்சி பார்க்கும் இடத்திலோ அல்லது குடும்ப உரையாடல்கள் நடைபெறும் அறையிலோ படிக்க வைப்பார்கள். இது குழந்தையின் கவனத்தை சிதறடிக்கிறது. எனவே தனி மேசை, தனி நாற்காலி வைத்து படிக்கும் இடத்தை அமைத்து கொடுத்தால் அவர்களுக்கு ஒருவித கட்டுப்பாடும் பழக்கமும் உருவாகும். நேர அட்டவணை அமைத்து கொள்வதும் அதை பின்பற்றுவதும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய பலனை தருகிறது. இன்று என்ன படிக்க வேண்டும், நாளை எதை மீண்டும் பார்ப்பது என்ற திட்டம் இருந்தால் குழந்தைகளின் கடைசி நேரத்தில் பதட்டப்பட மாட்டார்கள். ஒரு பாடத்தை படித்தவுடன் அதை எழுதி பார்ப்பது, கேள்வி பதில் முறையில் சொல்லிக் கொடுப்பது போன்ற பழக்கங்கள் அவர்களின் நினைவாற்றலை பல மடங்கு அதிகரிக்கும். பாடங்கள் படிப்பதோடு மட்டுமல்லாமல் ஓய்வும் அவசியம். ஒவ்வொரு 1 மணி நேர படிப்புக்கு பிறகு 10 நிமிட இடைவெளி எடுத்தால் மூளை புத்துணர்ச்சி பெறும். தொடர்ந்து இடைவிடாமல் படித்தால் நினைவில் பதியும் சக்தி குறையும். இடையிடையில் நடைப்பயிற்சி, சிறிய விளையாட்டு அல்லது சுவாச பயிற்சி போன்றவை செய்தால் மனமும் உடலும் சோர்வடையாமல் இருக்கும். உடல் ஆரோக்கியம் கல்வியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. சத்தான உணவு, போதிய தூக்கம், எளிய உடற்பயிற்சி ஆகியவை மாணவரின் செயல்திறனை அதிகரிக்கும். அதிகமாக காஃபி, டீ குடிப்பது, இரவு முழுவதும் விழிப்பது போன்ற பழக்கங்கள் கவனத்தை சிதறடிக்கும். 7 முதல் 8 மணி நேரம் தூங்குவது மாணவர்களின் நினைவாற்றலையும் படைப்பாற்றலையும் வலுப்படுத்தும். மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற அவர்களின் தன்னம்பிக்கை மிக முக்கியம். நான் முடியும் என்ற மனப்பான்மை இருந்தாலே வெற்றி நிச்சயம். பெற்றோர் குழந்தைகளிடம் குற்றம் சொல்வதற்கு பதிலாக ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அவர்கள் செய்த சிறிய முயற்சிகளுக்கு கூட பாராட்டினால் குழந்தைகளுக்கு மேலும் படிக்க ஆர்வம் வரும். முடிவாக, தேர்வில் வெற்றி பெறுவது புத்தக அறிவாலேயோ டியூஷன் வகுப்புகளாலேயோ மட்டுமல்ல. நல்ல சூழல், நேர்மையான பழக்கங்கள், உடல் மற்றும் மன ஆரோக்கியம், பெற்றோரின் ஊக்கம், குழந்தைகளின் தன்னம்பிக்கை ஆகியவை சேர்ந்தால்தான் மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதை உணர்ந்து சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுத்தால் அவர்கள் எதிர்காலத்தில் எந்த துறையிலும் சிறந்து விளங்குவார்கள்.